மைக்குக்கும் அவருக்கும் பிரச்சனையாவே இருக்கு இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தவங்க டெக்னிக்கலா வந்துட்டு ஏதாவது குழப்பம் பண்ணி விடுறாங்களோ? ஏங்க மைக்கு எப்படிங்க பிரச்சனை பண்ண முடியும்? நீ வச்சிருக்கிறது ஹை இந்த இதில் மைக்கெல்லாம் வச்சுருக்கீங்க, சாதாரணமானது இல்லை, புரியுதுங்களா? எல்லாம் சினிமா ட்ராக்கு மைக்கு வச்சுருக்கீங்க போது மைக்கு பிரச்சனை இல்லை. உன்னுடைய பேச்சு அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு போ. ஏன் மைக்கை மேலே குற்றம் சொல்கிறேன்? இல்லை, ஆனால் அவர் மைக்கை தான் சொன்னார், என்னன்னே தெரியல, இந்த மைக்கும் அந்த மைக்கும் செட் ஆக மாட்டேங்குது. போன முறை கூட வந்துட்டு 2 மைக்கு வச்சுட்டு பேசிட்டு இருந்தாரு. ஸோ எல்லா எப்படிங்க மைக்கு சரியில்லைண்ணா? அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாங்க அது. இதுவரையும் எந்த ஒரு அரசியல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் போன்ற நடிகர்களோ அல்லது அண்ணா, கலைஞர், இது போன்ற பெரும் தலைவர்களோ பயன்படுத்தாத சொகுசு வாகனங்க அது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாகனம் அது, எவ்வளோ கோடி. அப்போ அந்த சொகுசு வாகனத்தில் வந்து மைக்கு வந்து இப்படி குளறுபடியான மைக்கு தான் வைப்பாங்களா? 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா, 5 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு வாகனத்தை ரெடி பண்ணி அதில் ஒரு 10,000 ரூபா, 50,000 ரூபா மைக்கை வந்து கொலப்ஸ் பண்ணுவாங்களா? சொல்லுங்கள். உண்மை யாராவது விஷமிகள் வந்துட்டு மைக்கில் ஏதாவது சதி பண்ணுறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார், நிஜமாக சொல்கிறீங்க? யாருன்னா, ஒன்று திரிஷா, இன்னொன்று கீர்த்தி சுரேஷ். 2 பேரும் நம்மளை கூப்பிட்டு போகாமல் இவன் போகிறானே அப்படின்ற கோபத்தில் என்ன ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை தவிர வேறு யாரும் டிஎம்கே வேறு யார் பண்ணுவாங்க?